ரவி வர்மன் சார் கிட்டேருந்து திட்டு வாங்கினேன். பிகாஸ் as a டிஓபி he's very particular. அவரோட லைட் அந்த ஒரு 6:30 to 7 AM கிடைக்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லைட் இருக்கு, அந்த சன், த பர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ நான் வந்த உடனே ஹி yelled at me, லைக் என்ன பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரிலாம். ஸோ எனக்கு ஐயோ ஆரம்பமே எப்படி ஆச்சா அப்படி இருந்தது. பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் டேக்ஸ் டு bring out that kind of vision onto the theater. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம்தான். ஆனால் அதுக்கப்புறம் ரவிவர்மன் சாரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ தட் இஸ் அ ஸ்டோரி தட் ஐ தாட் ஐ கேன் ஷேர். நீங்கள் கேட்கும்போது அப்போலேருந்து நான் யோசிச்சிருக்கேன் என்னதான் சொல்லலாம், ரிவீல் பண்ணாமல் ரொம்பவுமே கதை பற்றி பேசாமல். ஸோ தட்ஸ் ஒன் திங். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய மேடையில் நிற்கிறேன். ஐ எம் நர்வஸ் பட் அட் த சேம் டைம் ஐம் வெரி எக்ஸைட்டட். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்ஐகே ரொம்ப ஸ்பெஷலான படம் டு ஆல் ஆஃப் அஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஆனால் இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன் குவாலிட்டி தட் இட் டாட் அஸ் இஸ் பேஷன்ஸ். வெயிட்டிங் நிறைய வெயிட்டிங்லேயே போச்சு. பட் ஐ பிலீவ் தட் எவ்ரி டைம் யூ வாண்ட் டு ரீடிஃபைன் சினிமா இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த வெயிட் கண்டிப்பாக வர்த் இட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கல்கி நான் பண்ண கேரக்டர், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாம் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அன்கன்வென்ஷனல் காஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் விக்கி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ எனிபடி ஹூ கேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் என்னை விஷுவலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எனக்குமே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஐ வாஸ் லைக், சார் நீங்கள் ஷோரா சார், எல்லாரும் ஜானு அந்த மாதிரி தான் என்னை பார்த்துருக்காங்க. பட் ஹீஸ் லைக், இல்லை அதெல்லாம் உடைக்கணும், யூ நீட் டு கெட் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன். But to have that kind of trust from my director, who has the sweetest smile and the most fun-loving director, I believe that I'm his favorite because he's always made me feel like it, and I'm so grateful. Okay, now coming to the cast and crew, Kriti Shetty, my darling. எல்லாரும் சொல்லுவாங்க கிருத்தி இஸ் டூ பர்ஃபெக்ட் டு பி ரியல். அவங்க ரொம்ப அந்த அளவுக்கு அழகு எப்படி. பட் ஐ திங்க் கிருத்தி இஸ் ஆஸ் ரியல் ஆஸ் இட் கெட்ஸ். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இன்சைட் அண்ட் அவுட். ஷீ இஸ் இன்டெலிஜென்ட். இந்த அளவுக்கு டேலண்ட் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் அட் சச் அ யங் ஏஜ். I learned so much from her, and I think these kind of to have a co-actor like her, it was very healing. Because it was a challenging film and I know how much she's worked hard on it. Pradeep, as always, I think you've become a brand, and now I think for me, உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, despite being a director yourself, நீங்கள் ஒரு ஆக்டராக வந்தீங்கன்னா யூ கம்ப்ளீட்லி சரெண்டர் அண்ட் எந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல், லைக் ஒன்லி when it's needed நீங்கள் சஜஷன்ஸ் கொடுப்பீங்க. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெச்சோரான அப்ரோச். ஸோ ஐவ் ஆல்வேஸ் அட்மயர்ட் தேட். பிகாஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஐடியாஸ் இருக்கும், ஒன்று கேட்டு பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹீஸ் ஜஸ்ட் வந்தோமா வேலை பண்ணோமா போகிறோமா, லைக் it's a beautiful way to look at things. So yeah, I hope you pursue all your dreams. S.J. Surya sir இங்கே இல்லை, பட் அவர் ஸ்டைல் எல்லாமே அவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் இந்த படத்தில். ரவிவர்மன் சார், த விஷுவல்ஸ் அன்மேட்சபிள். ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு எப்போவுமே அவரோட விஷனில் வர்றது, அவரோட டு பி கேப்சர்ட் இன் ஹிஸ் ஃப்ரேம்ஸ் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ ஏர்லி இன் மை கரியர் ஐ வாஸ் ஏபிள் டு டூ தேட். ஸோ அது ஐ திங்க் தட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். Everybody else here, Malvika ma'am, Mishkin sir, Sharana, Yogi Babu sir, all of my co-actors, the direction team, but my go-to is Paru. I think, yeah, she's somewhere there. எனக்கு தெரிஞ்சு like she's the all in all. எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் அந்த அளவுக்கு இன்வால்வ்டா, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், and so many people behind the film. Like நீங்க வெளில பார்க்கறது மட்டும் இல்லாம, but Paru has been that one person who I can go to for everything. I think big things are coming your way as well. Harish, Divakar, everybody else. Pradeep, Raghav, the editor, Mutturaj sir, unga visuals. So ஒரு futuristic படம் பண்றது ஈஸியே இல்லை.
So I believe that today, if we were able to bring that to light, is because of the technical team. And yeah, I'm so sorry if I missed out, but I'm just very overwhelmed and super happy. And I would like to finish by saying thank you to Rowdy Pictures and Seven Screen for backing Vicky sir's dream. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கனவு இல்லை இது to make it to come to reality. And we have all waited and worked so hard. So finally it's hitting theaters and it's a complete theater watch. அது நீங்கள் தியேட்டரில் பார்க்கலன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அனிருத், எஸ், ஹிஸ் நான் எப்போவுமே யோசிப்பேன், ஹி ஹேஸ் தட் மிடாஸ் டச். அவர் என்ன தொட்டாலும் இட் டர்ன்ஸ் இன் டு கோல்ட். அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் ஸோ டேலண்டட். மாஸ்டருக்கு அப்புறம் இந்த படத்தில் யூனோ ஹீஸ் டூயிங் அ ஃபில்ம் தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப். ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் மைட் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மீ. என்னை இது வரைக்கும் பார்க்காத ஒரு கைண்ட் ஆஃப் ரோலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஏப்ரல் 10th எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க. அண்ட் லெட் us know what you think. Thank you. கௌரி, நீங்க வந்து இந்த படத்துல இருந்து லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எந்த விஷயத்தை லைக் பண்ணுவீங்க? ஐ லைக் த ஃபியூச்சர். அது எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் யோசிப்போம் எப்படி இருக்கும், பட் we have attempted to show that. ஸோ அது கொஞ்சம் டாண்டிங்காக இருக்குது, ஆனாலும் ஐ திங்க் இட் வில் பி நைஸ். ஷேர் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன் செட்லேருந்து, சம்திங் தட் ஹேப்பன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டே. நாங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் நர்வஸ். லுக் எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு பெரிய செட்டில் எப்படி ஃபீல் ஆகும் அப்படி தான் இருந்தது. அண்ட் அன்னைக்கு வந்தேன், ரவி வர்மன் சார் கிட்டேருந்து திட்டு வாங்கினேன். பிகாஸ் ஹீ ஆஸ் அ டிஓபி ஹீஸ் வெரி பர்டிகுலர். அவரோட லைட் அந்த ஒரு 6:30 to 7 AM கிடைக்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லைட் இருக்கு, அந்த சன், த பர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ நான் வந்த உடனே ஹி yelled at me, இஸ் லைக் என்ன பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரிலாம். ஸோ எனக்கு ஐயோ ஆரம்பமே எப்படி ஆச்சா அப்படி இருந்தது. பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் டேக்ஸ் டு bring out that kind of vision onto the theater. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம்தான். ஆனால் அதுக்கப்புறம் ரவிவர்மன் சாரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ தட் இஸ் அ ஸ்டோரி தட் ஐ தாட் ஐ கேன் ஷேர். நீங்கள் கேட்கும்போது அப்போலேருந்து நான் யோசிச்சிருக்கேன் என்னதான் சொல்லலாம், ரிவீல் பண்ணாமல், ரொம்பவுமே கதை பற்றி பேசாமல். ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் ஆன் April 10th and watch our film. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். விக்கி சாரோட ட்ரீமை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நயன் மேம், ஐ ஹாவ் டு மென்ஷன் ஹர். நம்ம எல்லாரும் அவங்கள ஒரு பாஸ் லேடி, ஒரு லைக் குவீன் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் த்ரூ திஸ் ஃபில்ம் ஐவ் சீன் another side to her. ரொம்ப ஒரு ஃபன், குவர்க்கி, ரொம்ப வார்மான ஒரு சைட். அண்ட் இட்ஸ் லைக் த பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ஜென்டில்னஸ் அண்ட் பட் த சேம் டைம் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு as every young girl we all look up to her. And produced by Nayantharaன்னு சொல்லும்போது ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் வருது, ஒரு சந்தோஷம் இருக்கு. Yes, lots of love to her as well. She's something. Okay, thank you once again, Gauri. Lovely to see you here. Thank you. We're looking forward for the movie as well. நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல பாக்கும்போது எங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு போல்டான ஒரு பர்சன் அப்படினா. Wow, and we were happy to see you in the trailer as well. So looking forward for the movie. Thank you so much.